இப்போ இந்த ஆறிட்டு இருக்க பிரண்டையை மிக்சர் ஜாரில் எடுத்து அரைச்சோன்னா துவையல் ரெடி ஆகிடும். அப்புறம் இன்றைக்கி வந்து இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, வாய்ஸ் ஓவர் போட்டு என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அது எல்லாத்தையும் வந்து வடிவேலு சார் ஷேர் ஆட்டோவில் உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நிறையா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் என்ன. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை துவையல். அது ரொம்ப எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருட்கள்: பிரண்டை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் உளுந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன், புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, ஒரு 10 பூண்டு பல், அப்புறம் கல்லுப்பு எடுத்திருக்கேன், ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் ஒரு 5 to 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, புதினா எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு கருவேப்பிலையோ இல்லை கொத்தமல்லியோ பிடிச்சதுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ புளியை போட்டு லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளி நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடுறேன். இப்போ நம்ம பிரண்டையை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நான் மாற்றி வேறு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் நம்ம உளுந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் ஆகிட்டு வருது. ஸோ இந்த நல்லா ப்ரௌன் ஆகிட்டே வரும்போது நம்ம காஞ்ச மிளகாய் இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வறுத்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அப்பள வாசம் வரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உளுந்து கரெக்டான அளவுக்கு குக் ஆகிடுச்சு அப்படி. மிளகாயும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ மிளகாயை வேறு பிளேட்டில் மாற்றியாச்சு, மிளகாயும் உளுந்தும். இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். இப்போது கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு ஆக்சுவலாக அரைக்கும் போது டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போடுவாங்க. ஆனால் கல்லுப்பு நம்ம இதிலே போட்டு வதக்கி எடுத்துட்டோன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எல்லாருமே வதக்கி எடுக்கும்போது தான் போடுவாங்க. சில பேர் மிக்சியில் போடுறீங்க இல்லையா, அதுக்கு இது டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஸோ இதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் போடணும். இப்போ இது வதங்கிடுச்சு. இது கூட நான் புதினா சேர்த்துக்கிறேன். க்ளீன் பண்ணி வச்ச புதினாவை போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அங்கே ஆல்ரெடி வறுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுருக்க எல்லா பொருட்களையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ புதினா வாசம் நல்லா வந்தாச்சு, வெங்காயம் வெந்தாச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம இங்கே வேறு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையுமே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றா போட்டு இன்னொரு முறை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரண்டை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதனுடைய மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப நிறைய கால்சியம் இருக்குது. இது நிறைய பேருக்கு இப்போ தேவைப்படும், எல்லாருக்குமே கால்சியம் தேவைப்படும். அதுக்கு பதிலாக நம்ம சப்ளிமெண்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த பிரண்டை துவையில் வாரத்தில் ஒரு 2-3 நாள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க இது கூட கொத்தமல்லியோ இல்லை புதினாவோ போட்டு ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மெயினாக நம்மளோட எலும்புகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். சப்போஸ் வந்து நம்ம எங்கேயாவது இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வண்டியில் போகும்போது 2-3 முறை டைவ் அடிச்சிருக்கேன், கீழே விழுந்திருக்கேன். ஸோ அப்போ அந்த முட்டி வந்து வீக் ஆகிடுச்சு. அப்போ அம்மா சொன்னாங்க, இது செஞ்சு தரேன் சாப்பிடு. அதை சாப்பிட்டுட்டு ரெகுலராக சாப்பிடும்போது அந்த முட்டியில் இருந்த வீக்னஸ் எல்லாம் சரியாயிடுச்சு. அது எனக்கு வந்து நல்லா ஃபீல் ஆச்சு. இப்படி தனியாக ஒரு 5 to 10 minutes நல்லா ஆறிடட்டும், தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு, இதை அரைக்க போகிறோம். துவையல் அரைச்சாச்சு. இப்போ இது நம்ம வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளோட எலும்புகள்லாம் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
தேங்க்யூ.